இப்போ டக்குனு ஒரு வெயிட் மிஷின் எடுத்துட்டு அதில் ஒரு சைடில் நல்ல ஹை பேயிங் ஜாபில் ஒர்க் பண்ணுறவங்க வச்சுட்டு இன்னொரு சைடில் நல்ல ஹை பேயிங் ஸ்கில் வச்சுட்டு ஃப்ரீலான்ஸ் பண்ணுறவங்க வச்சு பார்த்தா ரெண்டுமே ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக தான் இருக்குது. ஸோ இப்போ கரண்ட் சிச்சுவேஷன் அப்படி தான் இருக்குது. ஃப்ரீலான்சிங் பண்ணி அவ்வளோ மேக் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம். த ஆன்சர் இஸ் எஸ். ஒரு வருஷத்துக்கு இந்தியாவில் ஆவரேஜாக 2 to 15 LPA வரைக்கும் மேக் பண்ணுறாங்க. இன்றைக்கி வீடியோவில் ஐம் கோனா சே ஒரு ஃப்ரீலான்சிங் ஜேர்னியில் என்னெல்லாம் பண்ணணும், எப்படி கிளைண்ட்ஸ் பிடிக்கலாம், என்னென்ன பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் யூஸ் பண்ணி ஃப்ரீலான்சிங் ப்ராஜெக்ட் எடுக்கலாம். இப்போ நான் பர்சனலாக 0 ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஃப்ரீலான்சிங்கில் என்னெல்லாம் பண்ணுவேன்னு கம்ப்ளீட்டாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி லாஸ்ட் 6 months இந்த ஃப்ரீலான்சிங் மட்டும் யூஸ் பண்ணி நான் எவ்வளோ மணி மேக் பண்ணிருப்பேன்னு சொல்லிட்டு நீங்கள் கெஸ் பண்ணுங்கள். அது என்னென்னு கெஸ் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் செக்ஷன்லேயே போட்டு வைங்க. இந்த வீடியோ எண்டில் நான் எவ்வளோ மேக் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது சொல்கிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ எண்டு வரையும் பாருங்கள். தென் எப்போ சொல்கிற மாதிரி மொபைல் ஃபுல் ஸ்க்ரீனில் போட்டு ரிலாக்ஸாக உட்காருங்க. வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே ஆரம்பிக்கலாங்களா? தென் ஒரு ஃப்ரீலான்ஸ்குள்ளே வரணும் அப்படின்னா சிம்பிளாக ரோட் மேப் மாதிரி சொல்கிறேன். அந்த ரோட் மேப் படி நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணாவே போதும். அதில் ஃபர்ஸ்ட் சூஸ் அ ஸ்கில். இந்த ஃப்ரீலான்சிங் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு ப்ராப்பர் ஸ்கில் இருந்தால் மட்டும்தான் அதை வச்சு நீங்கள் ப்ராப்பராக மானிட்டைஸ் பண்ணி அதில் நீங்கள் கிளைண்ட்லாம் பிடிச்சி அதில் ரெவன்யூ மேக் பண்ண முடியும் இல்லையா? அப்படி இல்லாமல் நீங்கள் ஏதோ ஒரு ஸ்கில் இருக்குது, எது வேணால் நான் போவேன்னு சொல்லிட்டுலாம் ப்ரொஃபைல் வச்சுருந்தீங்க அப்படின்னா எந்த கிளைண்ட்டும் உள்ளே வரவே மாட்டாங்க. ஸோ ஒரு ஸ்கில்லை ப்ராப்பராக வச்சுக்கிட்டு அந்த ஸ்கில்லை ப்ராப்பராக கற்றுக்க பாருங்கள். ஸோ அந்த அப்படி சூஸ் பண்ணுற ஸ்கில்லை எப்படி சூஸ் பண்ணலாங்கிறது ஃபஸ்ட்டு பாருங்கள். அதுக்கு நீங்கள் கிராஃபிக் டிசைனை சூஸ் பண்ண போகிறீங்களா, அதில் என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்கள். லைக் தமிழ் டிசைன் இருக்கும், போஸ்டர் ஒர்க்ஸ் இருக்கும், அதுக்கெலாம் எவ்வளோ பேர் தராங்கன்னு பாருங்கள். இல்லை நீங்கள் ஆட்டோமேஷன் சைடு போகிறீங்க அப்படின்னா அந்த ஆட்டோமேஷன் பண்ணி கொடுக்குறதுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணலாம், அதுக்கு இண்டஸ்ட்ரியில் எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க, ஆவரேஜாக ஃப்ரீலான்சர்ஸ்லாம் எவ்வளோ சார்ஜ் பண்ணிருக்காங்க, அந்த ஆட்டோமேஷன் கற்றுக்கிறதுக்கு எவ்வளோ டைம் ஆகும், அது எப்படி கற்றுக்கலாம், அதுக்கு என்னெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாமே பாருங்கள். இல்லை நீங்கள் யூஎக்ஸ் டிசைன் ஃபீல்டுக்கு வரீங்க அப்படின்னா அந்த யூஎக்ஸ் டிசைன் ஃபீல்டில் ரிசர்ச் எப்படி போகும், என்ன மாதிரிலாம் வரும், அது டிசைன் எப்படி பண்ணுறது, டிசைன் பண்ணுறதுக்கு டூல்ஸ் என்ன இருக்குது, அந்த டூல்ஸ் எவ்வளோ நாள் லேர்ன் பண்ணலான்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக பாருங்கள். இந்த மாதிரி வீடியோ எடிட்டிங்கில், டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில், நோ கோட் டெவலப்மெண்ட்டில் இது மாதிரி என்னெல்லாம் இருக்கோ மேக்ஸிமம் தான் பாருங்கள். அதுக்கு ரிசர்ச் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த ஸ்கில்லை சூஸ் பண்ண போகிறீங்களோ அதை ப்ராப்பராக பார்த்துட்டு அதில் ஓவரால் எல்லாமே ஃபுல்லாக பார்த்துட்டு அது உங்களுக்கு ஓகேனா அந்த ஸ்கில்லை சூஸ் பண்ணுங்கள். ஓகேயா? இப்போ நீங்கள் ஸ்கில்லை சூஸ் பண்ணிட்டீங்க. தென் நம்பர் 2, மாஸ்டர் ஸ்கில் விச் யூ சூஸ்ட். லெட்ஸ் சே இப்போ நான் யூஎக்ஸ் டிசைன் ஃபீல்டுக்குள்ள போகிறேங்கிறது சூஸ் பண்ணிட்டேன். அந்த ஃபீல்டு தான் ஃப்ரீலான்சிங்காக பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போது அதில் எனக்கு பேசிக்கான நாலேஜ் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா என்னை நம்பி எந்த கிளைண்ட்டு வரமாட்டாங்க இல்லையா? ஸோ அப்படி இல்லாமல் அந்த ஸ்கில்லை ப்ராப்பராக மாஸ்டர் பண்ண போகிறேன். ஜஸ்ட் பேசிக்லேருந்து யூஐனா என்ன, யூஎக்ஸ்னா என்னங்கிறது ஸ்டார்ட் ஆகி அதுக்கப்புறம் உள்ள என்னெல்லாம் இருக்குது, ரிசர்ச் ஃபேஸ் இருக்குது, அந்த ரிசர்ச் ஃபேஸ்க்குள்ளே மல்டிபிள் ஃபேஸ் நிறையா இருக்குது, அதெல்லாம் எப்படி கற்றுக்குறதுன்னு சொல்லிட்டு எல்லாம் ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை ஃபுல்லாக மாஸ்டர் பண்ணி எவ்வளோக்கு எவ்வளோ நான் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ அதை ப்ராக்டிஸ் பண்ணி இந்த மாதிரி தான் ஃபீல்டு இருக்க போது அது இப்படி தான் சர்வே பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அந்த ஸ்கில்ல ஐ ஹாவ் டு பி அ கிங். ஸோ அந்த மாதிரி லெவலில் இருக்கணும். அது எங்கே ப்ரோ கற்றுக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் கோர்ஸ் போகலாம், அப்படி கோர்ஸ்லாம் போக தேவையில்லை அப்படின்னா ஐ வுட் சே நீங்கள் யூடியூப்லேயே கற்றுக்கலாம். யூடியூப் ப்ளஸ் இன்டர்நெட்லாம் யூஸ் பண்ணி ஈஸியாக கற்றுக்கலாம். நீங்கள் ஜஸ்ட் போங்க, என்ன ரோட் மேப்புங்கிறத பாருங்கள். நம்மளே மோஸ்ட் ஆஃப் ரோட் மேப்ஸ்லாம் போட்டிருக்கோம். இந்த ரோட் மேப்ஸ்லாம் பார்த்துட்டு அந்த ரோட் மேப் படி ப்ராப்பராக அப்படியே எல்லாமே கற்றுக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா அந்த ஒரு பர்டிகுலர் ஸ்கில்லை நீங்கள் ப்ராப்பராக மாஸ்டர் ஆகிடலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் யூஎக்ஸ் சொன்னேன். இப்போ நீங்கள் கிராஃபிக் டிசைன் அப்படின்னா கிராஃபிக் டிசைன் என்னெல்லாம் இருக்குது, கலர் கிரேடிங் எப்படி பண்ணுறது, டைப் எப்படி யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்கும். அதெல்லாம் நீங்கள் கற்றுக்கிட்டு அதுக்கு தம்ப்நெயில் டிசைனோ இல்லை போஸ்டர் ஒர்க்ஸோ இது மாதிரிலாம் ப்ராக்டிஸ் பண்ணி இல்லை வீடியோ எடிட்டிங் அப்படின்னா அந்த வீடியோ எடிட்டிங்கில் நீங்கள் கட்ஸ் எப்படி பண்ணுறது, மோஷன் டெவலப்ஸில் எப்படி ஆட் பண்ணுறது, ப்ளஸ் லாங் ஃபார்ம் வீடியோ எப்படி பண்ணுறது, ஷார்ட் ஃபார்ம் வீடியோ எப்படி பண்ணுறது, அதை எலமெண்ட்ஸ்லாம் எப்படி ஆட் பண்ணுறது, அதெல்லாம் நீங்கள் மேக்ஸிமம் கற்றுக்கலாம். இல்லை நீங்கள் கோடிங் சைடில் போகிறீங்க அப்படின்னா கோடிங்கில் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட், பேக் அண்ட் டெவலப்மெண்ட், அதில் என்னெல்லாம் பண்ணலாம், அது எப்படி கற்றுக்கலாம், பைத்தான், C++, ஜாவா. தென் நம்பர் 3, ஹேவ் அ ப்ராப்பர் போர்ட்ஃபோலியோ. ஓகே, நீங்கள் எல்லாமே கற்றுக்கிட்டது உங்களுக்குள்ளேயே வச்சுருந்தா அது மற்றவங்களுக்கு தெரியாது இல்லையா? அதனால உங்கள் ஒர்க்ஸ் எல்லாம் மற்றவங்களுக்கு தெரியாத மாதிரி ப்ராப்பராக ஒரு போர்ட்ஃபோலியோ ரெடி பண்ணுங்கள். நீங்கள் இப்போ யூஎக்ஸ் டிசைனர், கிராஃபிக் டிசைனர் அப்படின்னா நீங்கள் பிஹான்ஸ் அது மாதிரிலாம் யூஸ் பண்ணிங்கன்னா, இல்லை நீங்கள் பர்சனலாக வெப்சைட் க்ரியேட் பண்ணதாக இருந்தாலும் ஓகே ஃபைன், அதுவும் சூப்பர் தான். அதனால் வெப்சைட் க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த வெப்சைட்டில் நீங்கள் எல்லாம் ப்ராப்பராக போட்டுட்டு உங்கள் ஒர்க்ஸ்லாம் இதுதான் பண்ணியிருக்கேன், இதெல்லாம் இதுக்கு பண்ணியிருக்கேன்னு சொல்லி ப்ராப்பராக ப்ரெசென்ட் பண்ணி கரெக்டாக வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த போர்ட்ஃபோலியோ பார்த்துட்டு உங்கள் கிளைண்ட்ஸ் நிறைய சான்ஸ் இருக்குது. நீ உங்களுக்கு இதெல்லாம் தெரியும், இதெல்லாம் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஷோகேஸ் பண்ணுறதுக்கும் அந்த மாதிரி போர்ட்ஃபோலியோ யூஸ் ஆகும். இல்லை நீங்கள் டெவலப்பர் அப்படின்னா உங்கள் கிட்ஹப் ப்ரொஃபைலும் ப்ராப்பராக வச்சுக்கிட்டு உங்களுக்குன்னு தனியாக வெப்சைட் மாதிரி போட்டுட்டு அந்த வெப்சைட்டில் நீங்கள் பண்ண ப்ராஜெக்ட்ஸ் இல்லை நீங்கள் பண்ண ஒர்க்ஸ் எல்லாம் அட்ராக்டிவாக போட்டிங்க அப்படின்னா அதை ஈஸியாக பார்த்து கிளைண்ட் வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. தென் நம்பர் 4, கெட்டிங் கிளைண்ட்ஸ். இந்த இடம் தான் த்ரில்லிங்கான இடம். ஃப்ரீலான்ஸ் பண்ண போகிறீங்க, முடிவு பண்ணிட்டீங்க, அதுக்கான ஸ்கில் எல்லாம் ப்ராப்பராக கற்றுக்கிட்டீங்க, போர்ட்ஃபோலியோ ரெடி. நெக்ஸ்ட் உங்களுக்கு கிளைண்ட் வேணும் இல்லையா? அப்படி கிளைண்ட் இருந்தால் மட்டும் தான் உங்களால் அந்த ஸ்கில்லை மானிட்டைஸ் பண்ணி அது மணி மேக் பண்ண முடியும் இல்லையா? ஸோ அந்த மாதிரிலாம் கிளைண்ட் எடுக்கிறதுக்கு ஜஸ்ட் நீங்கள் போயிட்டு Fiverr, Upwork இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் போயிட்டு அக்கௌண்ட் மட்டும் க்ரியேட் பண்ணால் போதும்னு சொல்கிறதுக்கு எனக்கும் ஆசை தான். பட் இப்போ இருக்க காம்படிஷனில் அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. அது ஏன் அப்படின்னா
இப்போ யூஎக்ஸ் டிசைன் ஃபீல்டு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதில் வந்து கிட்டத்தட்ட 2000-3000 ப்ளஸ் ஃப்ரீலான்சர்ஸ் வந்து இந்தியாவிலிருந்து மட்டும் ஃபைவர்லேயும் அப்லோட்லேயும் இருக்காங்க. ஜஸ்ட் ஒரு பேசிக் கவுண்ட் மட்டும் சொல்கிறேன், அது நிறையா இருக்கும். ஸோ அந்தளவு காம்படிஷன் இருக்க மார்க்கெட்டில் நீங்கள் போய்ட்டு அதே அப்ளிகேஷனில் உட்காந்திங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம் தானே. ஸோ அப்படிலாம் இல்லாமல் நீங்கள் கிளைண்ட்ஸ் பிடிக்கணும் அப்படின்னா இப்போ நான் சொல்கிறத வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அதில் ஃபர்ஸ்ட் வந்து உங்கள் பேஸ் ப்ரைஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் என்ன சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறதா வந்து சரி, அந்த சர்வீஸில் வந்து பேஸ் ப்ரைஸ்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அது வந்து உங்களுக்கு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கிளைண்ட் கிட்ட போகிறதுக்கு முன்னாடியே நீ ஃபிக்ஸ் பண்ணி ஆகணும். லெட்ஸ் சே ஒரு வெப்சைட் டிசைன் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு 10K 15K சார்ஜ் பண்ணுறேன். அதை தாண்டி வந்து டெரெக்ட் ஸ்க்ரீன்ஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து 3K 4K சார்ஜ் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி உங்கள் சர்வீஸ்க்கு வந்து ப்ராப்பரான பேஸ் ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். தென் கிளைண்ட் கிட்ட போகிறதுக்கு முன்னாடி யூ ஹேவ் டு டெவலப் யுவர் கம்யூனிகேஷன் ஸ்கில் அண்ட் நெகோசியேஷன் ஸ்கில். அது ஏன் அப்படின்னா அந்த கிளைண்ட் வந்து ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட மட்டுமே வரமாட்டாங்க. ஆல்ரெடி போய் மற்ற ஃப்ரீலான்சர்கிட்ட பேசியிருப்பாங்க, இல்லை உங்கள் வீட்டை பேசிவிட்டு அப்புறம் போய் பேச தான் இருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல நீங்கள் வந்து உங்கள் கம்யூனிகேஷனை வச்சு ப்ராப்பராக அவங்க அட்டென்ஷனை கிராப் பண்ணி கரெக்டாக அவங்களை ஹோல்ட் பண்ணால் மட்டும்தான் அவங்ககிட்ட இந்த ப்ராஜெக்டை தட்டி தூக்க முடியும். அதுக்கு நீங்கள் இந்த கிளைண்ட் காலில் வச்சாங்க அப்படின்னா அந்த கிளைண்ட் கால் வந்து க்ரீட்டிங்ஸ் கொடுத்து ஆரம்பிங்க. உங்கள் இதை வந்து ஹியூமரஸாக ஃபன்னாக ப்ளஸ் ப்ரொஃபஷ்னலாக கொண்டு போக பாருங்கள். அது ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து சீரியஸாக சொல்கிறதுக்கும் அதே விஷயத்தை கொஞ்சம் ஃபன் எலிமெண்ட்லாம் ஆட் பண்ணி சொல்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அந்த ஃபன் எலிமெண்ட்லாம் ஆட் பண்ணி சொன்னீங்க அப்படின்னா அது ஈஸியாக மைண்டில் போய் கிராப் ஆகி உங்களுக்கு வந்து அந்த கிளைண்ட் வந்து ப்ராஜெக்ட் கொடுக்குறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அந்த மாதிரி தான் நான் எல்லா ப்ராஜெக்ட்டும் மேக்ஸிமம் எடுக்கிறேன். தென் நெகோசியேஷன் ஸ்கில் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுவுமே மேக்ஸிமம் யூஸ் ஆகும். அது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து லேண்டிங் பேஜுக்கு 10K அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா கிளைண்ட்டை வந்து சரி ₹6 அப்படிங்கிற மாதிரி 5K 6K அப்படிம்பாங்க. இது நிறைய டைம் நடந்திருக்கு. ஸோ அந்த இடத்துல உங்கள் நெகோசியேஷன் ஸ்கில் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை வந்து கேட்டு வாங்க முடியும். ஸோ உங்கள் கம்யூனிகேஷன் ஸ்கில்லை ப்ராப்பராக இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. அது கூட நெகோசியேஷன் ஸ்கில்லை அதோட ப்ராப்பராக இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. தென் நம்பர் 3 பில்ட் யுவர் சோஷியல் ப்ரெசன்ஸ். இதில் தான் மோஸ்ட்லி இப்போ எல்லாரும் ஃப்ரீலான்ஸ் பார்த்துட்டு இருக்கிறாங்க. லைக் இந்த மாதிரி லிங்க்டின்லேயோ இன்ஸ்டாகிராம்லேயோ யூடியூப்லேயோ கண்டென்ட்ஸ் மேக் பண்ணி அதிலிருந்து நீங்கள் கிளைண்ட்ஸ் எடுக்கலாம். எப்படி அப்படின்னா நீங்கள் இப்போ ஸ்கில்லு கற்றுறீங்க அப்படின்னா அந்த ஸ்கில்லை பற்றின வீடியோஸ்லாம் போடுங்க, இல்லை நீங்கள் பண்ண ஒர்க்ஸ்லாம் போடுங்க. இன்ஸ்டாகிராமில் இந்த மாதிரி சேலஞ்ச் பண்ணியிருக்கேன், இன்றைக்கி இது பண்ணியிருக்கேன், நாளைக்கு இது பண்ண போகிறேன், இந்த மாதிரியான டிசைன் சேலஞ்ச் தான் போடுங்க. இல்லை டெவலப்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா டெவலப்மெண்ட் யூடியூப்பில் வந்து இது மாதிரிலாம் பண்ணியிருக்கேன், அதெல்லாம் போடுங்க. ஸோ இப்படி போடும்போது உங்கள் மாதிரி ஒரு ட்ரஸ்ட் ஆட்டோமேட்டிக்காக பில்ட் ஆகி அங்கிருந்து ஆட்டோமேட்டிக்காக கிளைண்ட் வந்து கிடைக்கிறது நிறைய சான்ஸ் இருக்குது. இது சான்ஸ் மட்டும் இல்லை, உங்கள் ஸ்கில்லை வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணி கரெக்டாக போடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ப்ராஜெக்ட் கிடைக்கும். அது எப்படி அவ்வளோ ஷூராக சொல்கிறேன் அப்படின்னா தட்ஸ் ஹவ் ஐ மேட் ஆல்மோஸ்ட் 2 lakhs in last 6 months. இப்போ நான் பின்னாடி சொல்கிறேன்னு சொன்னதுக்கு ஆன்சர் கிடைச்சிருக்குன்னு நம்புகிறேன். இப்போ உங்களுக்காக ஃபியூ மோர் டிப்ஸ். இப்போ நான் வந்து யூஎக்ஸ் டிசைனில் பண்ணுறதுனால ஃபர்ஸ்ட் வந்து யூஎக்ஸ் ஆடிட் பண்ணுவேன். லைக் இந்த மாதிரி கிளைண்ட் வருவாங்க இல்லையா, அவங்களோட ஆல்ரெடி ப்ராடக்ட் இருந்தாலோ அந்த ப்ராடக்ட் வெப்சைட் அப்ளிகேஷன் எதுவாக இருந்தாலும் சரி, அது லிங்க் ஜஸ்ட்டு வாங்கிட்டு ஒரு நாள் டைம் எடுத்து ஜஸ்ட் ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிட்டு இதெல்லாம் ஃப்ளாஸ் இருக்குது, இந்த ஃப்ளாஸ்னால உங்களுக்கு இவ்வளோ இது குறையுது, இந்த ஃப்ளாஸ்னால் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், என் டிசைன் மூலியம் எப்படி இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுவேன், எப்படி இந்த யூசர் எக்ஸ்பீரியன்ஸை பில்ட் பண்ணலாம், இந்த மாதிரிலாம் சொல்லி அவங்ககிட்ட ஃப்ளாஸ் இருக்குது, அந்த ஃப்ளாஸை என்னால் கரெக்ட் பண்ண முடியுங்கிறத வந்து மைண்டில் ரெஜிஸ்டர் பண்ணுவேன். தென் கிராபிங் கிளைண்ட்ஸ் அட்டென்ஷன். நான் ஆல்ரெடி பிஹான்ஸ்லேயோ பர்சனல் வெப்சைட்லேயோ என் ஒர்க்ஸ் எல்லாம் போட்டிருப்பேன் இல்லையா, அந்த ஒர்க்ஸ் எல்லாம் அப்படியே கொஞ்சமாக எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிப்பேன். உட்கார வச்சு 10 நிமிஷமோ 5 நிமிஷமோ இல்லை சம்டைம்ஸ் ½ hour கூட போயிருக்கு. உட்கார வச்சு இந்த ப்ராஜெக்ட்லாம் பண்ணியிருக்கேன், இந்த ப்ராஜெக்ட்டில் இந்த செக்ஷன் எதனால் பண்ணியிருக்கேன், அந்த செக்ஷன்னால எவ்வளோ யூஸ் இருக்கும், அது யூஸருக்கு எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், பிஸ்னஸ்க்கு எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாமே கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால இவங்ககிட்ட வந்து நிறைய டிசைன் ஒர்க் இருக்குது, இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கான், இதெல்லாம் ப்ராப்பராக தான் பண்ணியிருக்கான், இந்த யூசர் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கரெக்டாக தான் பார்க்குறாங்கிற ஒரு மைண்ட் செட் வந்து கிளைண்ட் சைடில் போயிட்டு தென் அந்த கிளைண்ட்டே ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ராஜெக்ட் எனக்கு கொடுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் நான் மோஸ்ட் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் இருக்கிறேன். தென் நம்பர் 3 ஆன் டைம் டெலிவரி. இதுதான் மேஜர் ரோல் ப்ளே பண்ணுவேன். நீங்கள் என்ன தான் கிளைண்ட் எடுத்து எல்லா ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணாகும், நீங்கள் ஒரு டைம் சொல்கிறீங்க அப்படின்னா அந்த டைமில் வந்து கரெக்டாக கொடுக்க பாருங்கள். அதுக்கு முன்னாடியே கொடுத்தா பெஸ்ட்டு, அதுக்குன்னு ரொம்ப முன்னாடி வேணாம். இப்போ லெட்ஸ் சே 1 monthல கொடுக்குறாங்க அப்படின்னா அது வந்து 25 daysலையோ 26 daysலையோ கொடுத்தா ஓகே. பட் அந்த 1 month பண்ணது 1.5 months ஆகிடுச்சு அப்படின்னாவே அது அவ்வளோதான், டைம் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் திரும்ப உங்ககிட்ட வரது ரொம்பவே கஷ்டம் தான். ஸோ ஒரு கிளைண்ட் வராங்க அப்படின்னா அந்த கிளைண்ட்டை ப்ராப்பராக பிடிச்சிட்டு நீங்கள் நல்லா யோசிச்சுட்டு என்ன டைமில் கொடுக்குறீங்கன்னு சொல்லியிருக்கீங்களோ அந்த டைமில் கரெக்டாக கொடுத்தே ஆகும். அப்படி அவங்க எக்ஸ்பெக்டேஷன்லாம் ப்ராப்பராக கரெக்டாக கொடுத்துட்டு கரெக்ட் டைம் டெலிவரி பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்களே வந்து நிறைய பேர் அப்ரூவ் பண்ணுவாங்க. ஸோ அங்கே வந்து வேர்ட் ஆஃப் மவுத்லேயும் நிறையா உங்களுக்கு கிளைண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ நீங்கள் ரீச்சே பண்ணாமல் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிளைண்ட்ஸ் வருவாங்க. ஸோ ஒரு ப்ராஜெக்ட் வந்து ப்ராப்பராக கரெக்டான டைமில் டெலிவரி பண்ணி பாருங்கள். தென் ஒரு ஃப்ரீலான்சராக வந்து என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ப்ராப்பராக ஒன்றா சொல்கிறேன். அதில் ஃபர்ஸ்ட் வந்து டோன்ட் ஸ்டார்ட் த ப்ராஜெக்ட் வித்தவுட் அட்வான்ஸ் பேமெண்ட். நீங்கள் ஒரு அட்வான்ஸ் பேமெண்ட் வாங்காமல் ப்ராஜெக்ட் ஸ்டார்ட்டே பண்ணாதீங்க. அது எவ்வளோ பெரிய ப்ராஜெக்டாக இருந்தாலும் சரி, எவ்வளோ க்ளோஸாக இருந்தாலும் சரி, ஒரு சின்ன அட்வான்ஸ் பேமெண்ட் வாங்கிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஆல்சோ நீங்கள் அப்படி ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு இன்வாய்ஸ் போட்டுக்கோங்க, ப்ளஸ் அக்ரிமெண்ட் மாதிரி போட்டுக்கோங்க.
இந்த ப்ராஜெக்ட்லாம் இதெல்லாம் பண்ண போகிறேன், இதுக்கு இவ்வளோ சார்ஜ் பண்ணுறேன், இதெல்லாம் ஓகேவான்னு சொல்லிட்டு ஒரு இன்வாய்ஸ் மாதிரி அனுப்பி அந்த இன்வாய்ஸை சைன்லாம் வாங்கிட்டு தென் அட்வான்ஸும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக ஏமாற்றிட்டு போகிறது நிறைய சான்ஸ் இருக்குது. நான் கூட ஒரு ப்ராஜெக்ட் அப்படி தான் ஏமாந்தேன். எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. தென் நம்பர் 2, நெவர் சப்மிட் ஃபைனல் ஃபைல்ஸ் வித்தவுட் கெட்டிங் ஃபுல் பேமெண்ட். ஒரு 50% அட்வான்ஸ் பே பண்ணியிருப்பாங்க. நீங்கள் எல்லாம் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு அந்த ஃபைலை வந்து சென்ட் பண்ணுறீங்க. சென்ட் பண்ணிட்டு ஓகே 50% திரும்பி கேட்டிங்க அப்படின்னா ஆல் அப்ஸ்கான். ஸோ இந்த மாதிரி நிறைய ஃப்ரீலான்ஸருக்கு நடந்திருக்கு. இப்படி நடக்கக்கூடாதுன்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த 50% ஃபஸ்ட்டு வாங்கினதும் சரி, ப்ளஸ் கடைசியாக அந்த 50% அமௌண்ட்டு வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஃபுல் ஃபைல் சென்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி அவங்க கேட்டாங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு கிளிம்ஸ் மாதிரி ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டோ இல்லை சம்திங் ஏதாவது லோகோ வச்சோ ஏதாவது வாட்டர் மார்க் வச்சோ அனுப்பிவிட்டுருங்க. அனுப்பி விட்டு அதெல்லாம் ஓகே பார்த்துட்டு அவங்க ஃபைனல் பண்ணிட்டாங்கன்னா அந்த ஃபைனல் பேமெண்ட்டை வாங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபைனல் ஃபைல்ஸை ஷேர் பண்ணுங்கள். தென் நம்பர் 3, டோன்ட் பி எமோஷ்னல். இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நிறைய கிளைண்ட் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இப்போ இந்த மாதிரி ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது இவ்வளோ பட்ஜெட் போட்டு பண்ணோம், இப்போ வந்து கொஞ்சம் லாஸ் ஆயிடுச்சு, நீங்கள் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால வந்து ஓகே சரி ஓகே அவங்க லாஸ் ஆகிடுச்சு போல் நம்ம குறைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 30K வாங்கியிருக்க இடத்துல வந்து நீங்கள் 25K 20K மட்டும் வாங்கிட்டு நீங்கள் பாட்டு ப்ராஜெக்ட் ஃபைல் சென்ட் பண்ணிப்பீங்க. டோன்ட் பி லைக் தட். நீங்கள் அந்த மாதிரி இருக்காதீங்க. ஸோ இந்த மாதிரியுமே இப்போ கிளைண்ட் சைடில் பண்ணுறாங்க. எனக்கே விபத்து அடிக்கலாம் பார்த்தல நீ. ஸோ பெட்டர் என்ன ப்ரைஸ் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணீங்களோ அதுலேயே கடைசி வரைக்கும் இருங்க. தென் நம்பர் 4, ட்ரை டு அவாய்ட் ஓவர் ப்ராமிஸ். அது என்ன ஓவர் ப்ராமிஸ்ன்னு கேட்டிங்க அப்படின்னா, நீங்கள் இப்போ ஒரு கிளைண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த கிளைண்ட்டை வந்து ப்ராஜெக்ட் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இப்படிலாம் பண்ணிடுவேன், இந்த மாதிரி மாடர்னாக யூஸ் பண்ணுவேன், இந்த எலமெண்ட்ஸ்லாம் ப்ராப்பராக யூஸ் பண்ணுவேன், அனிமேஷன்லாம் யூஸ் பண்ணுவேன், இதெல்லாம் பக்காவாக பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஓவர் ப்ராமிஸ் பண்ணாதீங்க. இதில் டிசைன் மட்டும் சொல்லலை, இப்போ எனக்கு கிராஃபிக் டிசைனாலும் சரி, வீடியோ எடிட்டிங்காலும் சரி, வீடியோ எடிட்டிங்கில் வந்து மோஷன் கிராஃபிக்ஸ்லாம் ஆட் பண்ணி எலமெண்ட்ஸ்லாம் பக்காவாக போட்டு ஒவ்வொரு இதுலேயும் மாஸ்க்லாம் பண்ணி சூப்பராக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாதீங்க. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. உங்ககிட்ட அந்த ஸ்கில் இருக்குது, நீங்கள் அந்த கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் அப்படி இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக சொல்லலாம். பட் அப்படி இல்லைனாலும் அந்த கிளைண்ட் எடுக்கணும், அந்த ப்ராஜெக்ட் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும் அப்படி சொல்லாதீங்க. அப்படி சொன்னீங்க அப்படின்னா தே வில் எக்ஸ்பெக்ட் மோர். நீங்கள் அந்த அவுட்புட் கொடுக்கல அப்படின்னா கதை முடிச்சு. தென் அதுக்கப்புறம் அந்த கிளைண்ட் வந்து மேக்ஸிமம் வரமாட்டாங்க. ஸோ ட்ரை டு அவாய்ட் த ஓவர் ப்ராமிஸ். இப்போ நான் சொன்னது எல்லாமே வந்து நீங்கள் ஜாப் போயிட்டு ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணுங்கள். அப்படி இல்லை ஃபுல்லான ஃப்ரீலான்ஸ் தான் பண்ண போகிறேன், ஃப்ரீலான்ஸ் மட்டும் தான் எடுத்து பண்ண போகிறேன் அப்படின்னா ஐ வுட் சஜஸ்ட் நீங்கள் ஸ்டார்டிங்கில் அப்படி பண்ணாதீங்க. அது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் ஜாப் போயிட்டு மார்னிங்கில் 9 to 6 9 to 5 போயிட்டு ஈவினிங் டைமில் உட்காந்து ஃப்ரீலான்ஸ் ப்ராஜெக்ட்லாம் பண்ணி அப்படி மணி மேக் பண்ணலாம். இல்லை நான் ஃபுல் டைமாக பண்ண போகிறேன் அப்படின்னா அதில் ஏகப்பட்ட ரிஸ்க் இருக்குது. அந்த ரிஸ்க்கெல்லாம் உங்களுக்கு ஓகேவா, அதெல்லாம் கரெக்டாக இருக்குமான்னு டிசைட் பண்ணிட்டு அப்புறமா அதை சூஸ் பண்ணுங்கள். இன்கேஸ் உங்களுக்கு நிறைய ஃப்ரீலான்ஸ் பற்றி வீடியோ வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து ஃப்ரீலான்ஸ்னு போடுங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து ஃப்ரீலான்ஸ் பண்ணணும்னு நினச்சிருது, எப்படி பண்ணணும், எங்கே ஸ்டார்ட் பண்ணணும் தெரியாமல் இருந்தாங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் எப்பவும் சொல்கிற மாதிரி ஸ்டே ஹெல்த்தி, பி ஹாப்பி, த வேர்ல்ட் இஸ் யுவர்ஸ், ஜஸ்ட் வாட் எக்ஸைட்ஸ் யூ. பாய்.